பண்ண வேணாமா? இது நல்லா பிடிக்கணும். அதுக்கு தான்டா இப்படி வச்சிட்டோம்னா எதுவும் உள்ள காத்து போகாம இருக்கும்ல. எப்படி பிடிக்க வைக்கிறேன் சும்மா இரு. அது பிடிக்கும். சும்மா இருங்க. வைக்காதான் பிடிக்கும். அடையாது. வா கை வச்சு குளிர் காயலாமா? சட்டி வேடா. சுடுதண்ணி போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்கடா. இல்ல ஓகே ஓகே. வரக்குள்ளேயே புடிச்சிட்டு வந்திருக்கணும். அதுக்கு ஒரு ஆளு ரக்க பாருங்க. அதான் சொன்னேன்ல அது வைக்காத அதிகமா. இரு புடிச்சிட்டு இருக்கு. இரு ஏதாவது எடுத்து வீசி விடணும். இப்படி அப்பதான் பிடிக்கும். மேல வை. எங்களுக்கு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா? என்ன நீதான் டாஸ்க்? அடுப்பு பத்த வைக்கிறது தான் பெரிய டாஸ்காவே இங்க இருக்கு. இங்க பாருங்க என்னமோ பண்றாங்க மங்குடிங்க. ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. ஆரம்பிக்கலாமா? எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன் வெற்றிலே மன்னன். எத்தனை ரெடி? செய்யணும். 2 கிலோ கோழிக்கறி வாங்க சாமிக்கலாம். ஆமா நீங்க சரி நம்ம வண்டியில வந்துட்டு இருக்கும் போது எதோ இந்த டிஷ்ஷுக்கு பேர் ஏதோ பேர் வச்சிங்கல்ல காய்ஸ்? இதுக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு காட்டுக்கறி விருது. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நம்மதான் போடா விழுந்துடாது. சட்டையில பண்றோம். போது பாறை உடஞ்சிட போகுதுண்ணா. நீ கேட்கணும் அந்த இடத்துல என்னன்னு. கொட்டை எடுத்த புளியா? புளிய வெட்டிருங்களாண்ணா அப்படின்னு கேட்கணும். வெட்டி குழம்பு வச்சு தரேன்டா அப்படின்றவங்க. புளி குழம்பு என்ன குழம்புனா? புளி குழம்பு. கொட்டை எடுத்துட்டு தானே வைப்பீங்க. கொட்டையோட கொட்டை இன்னும் டேஸ்டா இருக்குண்டா. வெட்டுவோம். தலை எனக்கு எத்தனாலே தலை எனக்கு தான். ஆடு வெட்டுவது 60, கோழி வெட்ட 60. அது என்ன டைலாக்? ஆனா நான் சாணம் பிடிக்க 60 தூக்கணும் தெரியுமா? நீ ஆடு வெட்ட சாணம் பிடிக்கல வேணா ஒத்த அந்த வெங்காயத்தை வெட்டி போ. ஆடு வெட்ட 60 தூக்குவ. அதுக்கு தான் 60 தூக்குவ. என்னடா உளற? அவன் இப்ப வெங்காயம் வெட்டணும் தம்பி. நான் வெட்டறேன் கூட. வெங்காயம் வெட்டறேன் கூட. வெட்டு உட்கார்ந்து. ஆளு வெட்டறதுக்கு 60 தூக்கணும்டா. தம்பி இந்த கட்டை எடுத்துட்டு வா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அங்கலாங்க சும்மா வீடியோக்காக தான் பேசுறாங்க. அதுக்குன்னு வயலன்ஸ் தூக்கி கேஸ போட்றாதீங்க. சரிங்களா? யூடியூப் மாமாட்ட சொல்லுங்க. யூடியூப் மாமாட்ட சொல்லுங்க. டிஸ்க்ளைமர் போடுறீங்க. தாடா பண்றான் நீ. நீ பண்ணாதடா. பண்றா ரிஸ்க். இப்ப வைக்கிறாங்கடா. துண்டு இல்ல. சூப்பர். நல்லா இருக்கு. எப்படி? அந்த கரண்டியறா. கரண்டி எதுக்கு? ஃபுல்லா முக்குறதுக்குடா. யார் அவன்? சேவிங் குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்க. இங்க பாரு அங்க பறக்குது பாரு நெருப்பு. டேய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வீடியோ நீ நான் இத தூக்கிட்டு வானா? வா எடுத்துட்டு வா. அத சட்டியா இங்க வந்து வந்துட்டா. அந்த இத எடுத்துடா. இது சாக்கு எடுத்து. டேய் இங்க போற. இங்க பண்ணலாம். ஏன் அங்க போ? இங்க பண்ணலாம். ஐயே சாக்க போறா. இப்படி பண்ணு. தண்ணி மட்டும் அப்படியே காலை இல்லாட்டி அந்த தண்ணியிலே நனைங்க. அப்படியே காலை மட்டும் வெளியே வச்சுட்டா. 10 கிலோ கறி வேணும் பாய். சரிங்க பாய் போட்டுடலாம் பாய். எப்படிங்க பாய்? துண்டா வெட்டணுமா? பீஸ் எப்படி வேணுங்க? நீங்க எப்படி வேணுங்க பாய். லெக் பீஸ் போடலாமா என்ன? போட்டுருங்க. போடுங்க பாய்.
நீங்க 2 பேர் மட்டும் எடுத்துக்கீங்க. வேணாம் வெட்டிடலாம். பஞ்சாயத்தே வேணாம். அப்போ பாய் ஒன்றும் இல்லை பாய். ஏங்க பாய் சும்மா ஒரு கோழி வருது. கோழி கொஞ்சம் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வெட்டிங்க போட்டுருக்கோம் பாய் கால் பறக்குது பாய். அங்கே கறி வெளியே பறக்குது பாய். அவ்வளோதான் பாய். எப்படி ஓகே பாய்? பாருங்க கறி வெட்டவே இல்லை, அப்படியே இருக்குது. என்னது இஸ்கு? நீங்க விளையாட வெட்டினதெல்லாம் பெருசு இல்லை, இதை வெட்டுங்க. அது வெட்டிக்கலாம் பாய். இவ்வளோ பெரிய கறியை வெட்டிட்டேன், அவ்வளோதான். அது உங்களுக்கு கண் கலங்க அதை வைக்காது. எடுத்துறேன், அவ்வளோதான். போதும்டா, நிப்பாட்டிக்கணும். சரி தண்ணிக்குள்ளே போட்டுட்டுமா பூண்டா? என்னது தண்ணிக்குள்ளே போட்டுட்டுமா பூண்டா? ஒன்னே தான்டா. பூண்டுடா அது. ஒன்னே தான். பூண்டு நிப்பாட்டி பேசு. தண்ணிக்குள்ளே போட்டுட்டுமா பூண்டா? என்னது வயசுக்கு தண்ணிக்குள்ள அது பாரு, அதை நிப்பாட்டி வயசுக்கு மரியாதை இல்லை. தண்ணிக்குள்ள போட்டுட்டுமா பூண்டு? அப்படி அப்படி சொல்லு. நீ வந்து தண்ணிக்குள்ள போட்ட பூண்டா அப்படின்னா இல்ல அது வயசு மரியாதை வேணாமாடா. போயிடா, பொலன்னு பொலந்துருவாங்க. உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து கடைசியில தண்ணியில எப்படியா நீங்க பாத்துக்க. ஆனா எல்லாம் வறண்டியாவே இருக்கீங்க. டேய் அதுக்குள்ள என்னடா இருக்கு? ஜாக்கெட்டுங்க. என்ன ஜாக்கெட் இருக்கு, பாடி இருக்கு. பாருங்க, எனக்கு வர்றவங்க எல்லாம் இப்படி பொம்பளை வெறி பிடிச்சி. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா பொம்பளை வெறி பிடிச்ச அலையிறியடா. கழுத்துல வேற கொட்டை, உதிராட்சி கொட்டடா சொன்னடா. முழுசா சொல்லு தாயிலே. ஒருத்தன் என்னடா கொட்டாங்கிறான், ஒருத்தன் ஜாக்கெட்டுங்கிறான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டியாச்சு, பச்சை மிளகா ரெடி. ஆனா அவன் வரல. நான் தாங்க பூண்டு தண்ணிக்குள்ள போட்டேன். பூண்டு இல்லாது கறியெல்லாம் கழுவி ரெடியா இருக்கு. அடுப்பு ரெடி. சாப்பிடு. இனி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா சமைக்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? வாங்க. ஆல்ரெடி அடுப்பு சமையல் தான் உண்மையாலுமே. அந்த இங்க இருந்து விட்டு மொத்தமா சொல்லுவாரா? இங்க பாரு, கறி ரெடி ஆயிடுச்சா? உள்ள வைக்கட்டேன், இதுல பூரா சிக்கன் ஆக்குது. வை இங்க. வாங்க ஓபன் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்குடா குவாண்டிட்டி. என்ன பண்றீங்கன்னா இதுல எடுத்து கூட்டாஞ்சோறு, இது காட்டுக்கறி கறியை ரெடி பண்ணி காட்டுக்கறி விருந்துங்க. நம்ம தான் காட்டுக்கறி ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள கிரேவி எடுத்து ஊத்துனா சூடான சுவையான கறி. காட்டுக்கறி. கறி இல்லடா வேணா, காட்டுக்கறி. கொஞ்சம் கறி எப்படி வந்திருக்குதுன்னு நான் அவங்க சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, பாருங்க, சரியான டேஸ்ட்டு. ஏன்னா மசாலா எதுவுமே அதிகமாக போடல. தெரியுதுங்களா? மசாலாவே போடல. சும்மா கையில் கிடச்சதெல்லாம் உள்ளே கொட்டி அவ்வளோதான் உள்ளுக்கு போடாமல் பாவத்தை நான் ஜஸ்ட் எனக்கு கொடுத்து வைக்கல. காய்ஸ் எப்படி இருக்கு காய்ஸ்? ஒன்றும் இல்லை, தரமாக இருக்குது. உனக்கடா தான் ஜம்முனுக்கு ஏதோ வீடியோ இருக்குன்னு சொல்றதுனால சொல்லாத. சத்தியமாக சூப்பராக இருக்குது. மாப்பிள உனக்கு நாக் அவுட். இந்த பரோட்டா இருக்குல்ல, பரோட்டா, இந்த பரோட்டாவில் வேறு கறி பாரு இப்படி உள்ள அது வச்சு பிச்சு காட்டு எப்படி உனக்கு வந்து இதா இந்த இருக்குன்னு பாருல. இதுக்கு மேலே எப்படி வேகணும் காய்ஸ். இது நாட்டுக்கோழி எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க.
இப்படி உள்ளே வச்சு அமுத்தி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு லைட்டாக தொட்டு அவ்வளோதான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சொர்க்கம்னா என்னன்னு பார்ப்பீங்க. எனக்கு தோணும் சொர்க்கம் இப்போ எனக்கு தெரியும். டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்பாவே கூப்பிட்டாங்க. ஆரம்பிச்சிடலாமா? ரெண்டாவது ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டு அவ்வளோதான். கொட்டும். சத்தியமாக எலும்பு கம்மி, கறி ஜாஸ்தி. கோழி அப்படிப்பட்ட கோழி. பரோட்டா. நெருப்புனா உங்களோட ரிவ்யூ. நீங்கள் யூடியூப்பை பார்த்து வரீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ யூடியூபர், ஓகே. நீங்கள் யூடியூப்பை பார்த்து வரீங்கன்னா ஸ்பாட்டை வந்து கம்பல்சரி கரண்ட் சினாரியோவில் அது மாதிரி இருக்காது. பட் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி ஸ்பாட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. ஸ்பாட்டை மாற்றிக்கோங்க. ரசனையோட ருசியோட செஞ்சு சாப்பிட்டு ஜம்முன்னு கும்முன்னு கிளம்ப வேண்டியதான். குருநாத் ஒரு போகுதுண்ணா. ஆமாம், நம்ம சூஸ் பண்ணி வந்தது வேறு ஸ்பாட்டு, நம்ம பிடிச்சது வேறு ஸ்பாட்டு, வேறு ஸ்பாட்டு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பிடிக்கலனாலையும் பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிட்டோம். அமைச்சிக்கிட்டு இப்போ எங்களுக்கு வந்து என்ன கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாங்கலாம். நம்ம ஆசைப்பட்டு தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரோம். நம்மளா ஆசையை உருவாக்கிக்கணும் ஒன்று வச்சு. இந்த இடத்துல தான் ஹாப்பினஸ் இருக்குன்ட்டு நம்ம தேடி போகக்கூடாது, சரிங்களா? நம்ம இருக்கிற இடத்த நம்ம ஹாப்பினஸை வச்சுக்கலாம். இதைத்தான் சொல்ல வந்தேன். மாறி இருக்கு. சரி, எல்லோருக்கும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நீயே ரெண்டு பீஸ் தனியாக எடுத்து நான் கடைசியாக தயிர் ஊற்றி விடா முயற்சிடா. गाइस குரூப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஓகே ஓகே गाइस குரூப்புக்கு ஒருத்தன் இந்த மாதிரி வந்துறான். என்னதான் பண்றான்னு தெரியல எனக்கு தெரியல. ஏய் பரோட்டா கடைசியில் அடிச்சாதான் சாட்டிஸ்ஃபைடுங்க. தயிர் ஊற்றி பார்க்காத அளவு பார்க்காத அப்படியே எடுத்து போடணும். அளவு பார்க்கணும்டா. பாவம்டா. சாப்பிட்றப்புல சாப்பிடுடாது. அது சிந்துண்டா. இப்போ கிளம்பணும். ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோம். அவ்வளோதான் டேஸ்ட்டுக்கு. சரி ரைட். கொட்டு திருப்பி இப்படி காட்டு. இப்படியா? அடியில் மணலாம். இல்லை இல்லை இது இப்படி வச்சுக்கிட்டு அதுலேயே போடு. முடிய இதில் போடு. போட்டுரு சார். அவ்வளோதான். கரண்டில் கையில் தானடா காசு சொன்னேன். கரண்டில் கலக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவ்வளோதான். உர போதும் டிப் பண்ணாது போகுது. ஏய் நல்லா இருக்குடா. இங்கே வர்றா. இன்னும் மயிலடா எதுவுமே. மயில் அதாவது ஊர்லடா. கையறா. ஓகே. சேவல் கறி வாங்க. காட்டுக்கறி அவ்வளோ சமைக்கலாமா? சாப்பிட்டே முடிக்க போகிறோம். சமைக்கலான்ட்டேனா? ஆனால் நான் கடிக்க மாட்டேன். ஆசைக்கார பையன். சாப்பிட்றா நீ. சாப்பிடு வேணுமா? சாப்பிடுங்க. ஏய்ரா அச்சோ, எனக்கு இப்போ வருது பாரு. எப்படி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. சில அதிகமாக யூடியூபர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, பரோட்டா எடுத்துக்கோங்க. டேய் கையேறா ஒரு கலக்காத. சாப்பிடணும். கறி இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. எதுவும் நினச்சிக்கேன் கிரிஞ்சு. கறி இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் இது சொல்லி ஆகணும் உங்களுக்கு. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வாங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் இந்த நான் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணணும் இல்லைல்ல, அவங்க பண்ணாங்கல்ல அப்படி சொல்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா அப்படி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுவே ஒரு குறையா தெரியும் உங்களுக்கு. அப்படி சாப்பிட வேண்டாம், சரிங்களா? நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு எப்படி இஷ்டம் இருக்குதோ சாப்பிடுங்க, அவ்வளோதான். இருந்தா வேணா ஒன்றா கட்டா. மேபி அடுத்த ட்ரிப் இந்த மாதிரி அவுட் சைடில் பிளான் பண்ணிட்டு பண்ணுறோம். அடுத்தது சேவல் இல்லை, மீன், ஆடு, அது எதுவாக வேணா இருக்கலாம். வேணா அப்போ பார்ப்போம். நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஊரில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடன் எங்கள் நண்பர்கள் எல்லாரும். பாய் 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 கைஸ். கடைசியில் ட்ரிப் ஓவரு, ட்ரிப் முடிஞ்சு. நான் உங்களோட ரிவ்யூ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ தானே இருக்கு. வீடியோ தான் இருக்கு சொன்னியா? பேசுகிறா உங்களோட ரிவ்யூ. சாரி, அவ்வளோதான் கைஸ். பாய் பாய். சியோ. இது அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோ வரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வெற்றி நமது. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் எல்லாமே ரெடி. நம்ம 3 பேரும் ஒன்னா தலையாட்டுரு. ரைட் ஹேண்ட் சைடு தலை இங்க பாரு. நம்ம தான் அப்படியே. ரைட் ரெடி 3 2 1 நம்ம தான். ஒரு செல்ஃபி எடுத்துக்கடா.